ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படி அப்படின்னு இருக்குது. நம்ம வாசிச்ச கலாத்தியர்ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாருக்கு வரும்படினா, அப்ப எந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வேதம் சொல்லுது, எதை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்றாருங்கிறது தான் முக்கியம். முதலாவது நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், ஆபிரகாம் உண்டான ஆசீர்வாதம் சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கிற லேண்டு, செல்வ சீமானா இருந்தான், வெள்ளியும் பொண்ணும் வைத்திருந்தான், சந்ததிகள் வைத்திருந்தான், இதை எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இதான் நம்ம தாட். இதைத்தான் என்னவாக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உபதேசமா மாத்திட்டாங்க. உபதேசமா மாத்திட்டு ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு, அதனால ஆண்டவர் உனக்கு எல்லாமே தருவார், இந்த பூமியில அத்தனையும் தருவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு உபதேசம் போது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியாருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு லேண்ட் வந்துச்சா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வெள்ளியும் பொண்ணும் வந்துச்சா? இன்னைக்கு எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். என்னத்தை கேட்க சொன்னாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னா எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா பரமபிதா நமக்கு என்ன தராரு? நன்மையான ஈவுகளை கட்டளையிடுகிறார் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நாம ஆசீர்வாதம் என்பது எதோ ஆயிடுச்சு. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு கேளுங்கள் தரப்படும்ங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம எதை கேட்டாலும் அவர் தருவாரு அப்படின்ற இடத்துக்கு நாம வந்துட்டோம். உண்மையிலேயே தேவன் இதை குறித்து தான் சொல்லுகிறாரா, இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதை குறித்து சொல்லவில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி தருவார், கேளுங்கள் தரப்படும் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்ப வாசிங்க கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்த சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அப்ப பிதாவின் வாக்கு தத்தம் என்ன? எது வாக்கு தத்தம்? வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தாவியை பிதாவாகிய தேவன் நமக்கு தருவார் என்பதே வாக்கு தத்தம். பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிறோமே, அதான் வாக்கு தத்தம். ஏன் இந்த புறஜாதியார் காலத்துல இயேசு பரமேனி போன பிறகு திரும்பி வருகிற வரைக்கும் இந்த பூமியை ஆண்டவர் புறஜாதியார் சபைகிட்ட கொடுக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண, நடத்த, போஷிக்க, போதிக்க, கொண்டு போய் பரலோகத்துல சேர்க்க கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய வாக்கு தத்தம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியினுடைய வாக்கு தத்தம். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேலுக்கு கிட்ட பிதா சொன்னார். அந்த வாக்கு தத்தம் இப்ப நமக்கு நிறைவேறி இருக்கிறது. இப்ப நாம யாரை வச்சிருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இப்ப இங்க என்ன யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஆவியானவர் வருவார் போவார். இப்போ சிம்சன் மேல இறங்கினார், போயிட்டார், திருப்பி வந்து இறங்கினார். எசேக்கியேலுக்கு இறங்கினார், போயிட்டார், திருப்பி வந்து இறங்கினார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். தேவன் நமக்குள்ள இருக்கிறார். யோசித்து பாருங்க, ஆசாரிப்பு கூடாரம் கட்டப்பட்ட போது அதுல தேவன் வந்து இறங்குவார் மேகத்தை மாதிரி, அப்புறம் போயிடுவார். அவர் வரும்போது மோசே உள்ள போவார், அவர் போன உடனே மோசே போயிடுவார். அதற்கு பிறகு தேவாலயம் கட்டினாங்க. தேவாலயம் கட்டின போது மேகத்தை போல அவங்க வந்து மூடிச்சு, மகிமை மூடிடுச்சு, செகண்டா மகிமை மூடிச்சு, நம்ம எல்லாம் சொல்றோம். அப்புறம் போகும், அப்புறம் வரும், அப்படி இருக்கும். 2வது தேவாலயம் செருபாபேல் ஆலயம் கட்டினாங்க. அங்கே இயேசு கிறிஸ்து வந்தார், இயேசுவே வந்தார், தேவாலயத்தில் வந்து உலாவினார், அப்புறம் தேவாலயத்தை விட்டு போயிட்டார். அவ்வளவுதான். திருப்பி தேவாலயத்துக்கு வருவார், போயிடுவார் எருசலேமுக்குள்ள. ஆனால் உங்களுக்கும் எனக்கும், நீங்களும் நானும் தான் தேவாலயம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வந்து வந்து போற தேவன் இங்கே இல்ல, வந்து தங்கி வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதம். தாவீது மட்டும்தான் சொல்றாரு, நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும், 51 சங்கீதத்துல அவர் மேல மட்டும் தங்கி வாசம் பண்ணி இருக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இது வாக்கு தத்தத்தினுடைய உச்சம்.
வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனே எனக்குள்ள வந்துட்டாருன்னா அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் எனக்குள்ள வந்துச்சுன்னு தானே அர்த்தம். சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்குள்ள வாசம் பண்றாருன்னா அப்ப எனக்கு என்ன கவலை? இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற மேன்மை நமக்கு தெரியாததுனால இன்னும் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, ஆவியே வாரும் ஆவியே வாருங்கிறாங்க. இப்ப எப்படி பரிசுத்தாவியை பெற்றவங்களே கூப்பிடுறாங்க பரிசுத்தாவியே வாரும்னு. அவர் எங்க இருந்து வர்றதுன்னு கேட்பாரு. இப்ப இல்லையா, உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆவியானவரை வாங்கப்பா வாங்கப்பானா அவர் அடுத்து கேட்பாரு, எங்க இருந்துப்பா வர சொல்ற? நான் தான் ஏற்கனவே உள்ள இருக்கிறேனப்பா. உள்ள இருக்கிற ஆவியானவரை வானா எங்க இருந்து வர்றது? அப்ப இவன் என்ன சொல்றான்னா, பழைய ஏற்பாட்டு சபைகளை போல நானும் அப்படித்தான் இருக்கிறேன். அப்பப்போ ஆவியானவர் வருவாரு, நல்லா கொட்டடிக்கும் போது உள்ள இறங்குவாரு, அப்புறம் ஆராதனை முடிஞ்ச உடனே போயிடுவாரு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது திருப்பி வருவாருன்னு சொல்றான். ஆனா வேதம் சொல்லுது இல்ல, புதிய ஏற்பாட்டில் நான் உனக்குள்ளவே தங்கி வாசம் பண்ணுகிறேன், உன் கூடவே நான் இருக்கிறேன். அது புதிய ஏற்பாட்டில் எனக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தமா. பழைய ஏற்பாட்டில் தேவன் பிதாவாகிய தேவன் செஞ்சது இப்ப எனக்குள்ள தங்கி அவர் என்ன பண்றாரா, வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படியானால் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், நமக்குள்ள ஒரு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் யாரு? முதல் ஆலயத்தை பார்த்து சொன்னாரு மகிமை மூடிற்று. இரண்டாவது ஆலயத்துல சொன்னாரு என்றைக்கும் இருக்கிறவர் வாசமாய் இருப்பார். ஆனா உண்மையிலே நமக்குள்ளே தான் ஒரு வாசமாக இருக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள ஜனங்கள். இந்த வாக்கு தத்தத்தை தான் அவருக்கு நமக்கு பண்ணி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபையில அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம், உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரா? நான் துக்கப்படுத்தாம வச்சிருக்கிறேன்னா? வேதவசனம் சொல்லுது எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். என்ன துக்கப்படுத்தாதிருங்கள்? அவர் தான் எனக்கு மீட்கப்படும் நாளுக்கான முத்திரை. எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தவர் நான் திருப்பி இந்த பூமியிலிருந்து மீட்கப்படுகிற வரைக்கும் அவர் எனக்குள்ள ஒரு சீல், எனக்குள்ள ஒரு மார்க், எனக்குள்ள ஒரு முத்திரையாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற அவரை நான் இருக்கிற நாளளவும் எப்படி வச்சுக்கணுமா? துக்கப்படுத்தாது இருக்கணும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்து என்ன செய்யறாரு? என்ன பரலோகத்துக்குரியவனா மாத்திரார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்யறாரு? கண்டித்து உணர்த்தி என்ன பரலோகத்துக்குரியவனா மாத்திராரு. இப்ப நான் அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்? வீடு கொடுங்க, காரு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? உன்னை பரலோகத்துக்கு மாத்திர ஆப்போசிட். பரலோகத்துக்கு மாத்திரவனுக்கு பூமியின் மேல விருப்பும் வெறுப்பும் இருக்காது. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் இது பூமி ஒரு பரதேசி போல நான் தங்கி இருக்கிறேன். அதனால்தான் அந்த வாக்குத்தத்தை அந்த இடத்துல கொண்டு வராரு, பரதேசியை போல தங்கி இருக்கிற இடத்துல. அப்படி தங்கி இருக்கிற எனக்கு இந்த பூமியின் மேல வெறுப்பை உண்டாக்குவது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. வெறுப்பு உண்டாக்குதுன்னா என்னன்னா, பார்க்கிறவங்க மேலாம் கோவப்படுறது இல்லை, உன்னை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்கிறது அது இல்லை. நான் பாவியை நேசிக்கிறேன், பாவத்தை நேசிக்கவில்லை, அவ்வளவுதான். நான் மனுஷனை நேசிக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எதை நேசிக்கல? அவனுக்குள்ள இருக்கிற பாவத்தை நேசிக்கல. நான் உலகத்தை விட்டு புறப்பட்டு போக விரும்புகிறேன். அப்படிதான் அவர் பவுல் சொல்றாரு, நான் விட்டு போக நான் ஆசைப்படுகிறேன், ஆனா நான் இருக்கிறது பிரயோஜனமா இருக்கும்ன்றதுனால நான் இங்க இருக்கிறேங்கிறார். இயேசு அப்படிதான் சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க? இப்ப பாருங்க, நீங்க ஊருக்கு ஒரு வேலை வந்தீங்க, நான் சொன்னேன்ல, வேலை முடிஞ்சோன்னு அடுத்து என்ன பண்ணுவீங்க? புறப்பட்டு உடனடியா போக தான் நினைப்பீங்க. யார் இங்கே இருக்க ஆசைப்படுவான் தெரியுமா? சில ஆட்கள் வருவான், ஃப்ரெண்ட்ஸோட இங்கே உட்காந்துட்டு குடிச்சிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஊருக்கு போகிறதுக்கு என்ன வராது? ஆசை வராது. இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலாம்பா. ஆனால் மனைவி பிள்ளைகளை பார்க்கணுன்னு ஆசை இருக்கிறவ, சொந்த ஊர் மேலே ஆசை இருக்கிறவ என்ன பண்ணுவான்னா, எப்போ வேலை முடியுதோ, சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், 10 மணிக்கு வேலை முடிஞ்சாலும் நைட்டு பஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. 10 மணிக்கெல்லாம் பஸ் முடிஞ்சு 10:30 மணிக்கெல்லாம் பஸ் ஏறி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்போ கிடைச்சாலும் இந்த இடத்த விட்டு நான் ஓடி போயிடுவேன். அதான் அவங்களுடைய எண்ணம். அந்த எண்ணம் பூமியின் மேலே உங்களுக்கு எனக்கு வரணும். எப்போ முடிச்சாலும் நான் இயேசுவை பார்க்க புறப்பட்டு போயிடுவேன். என்னுடைய வீடு அங்கே இருக்கிறது, நான் ஒரு வேலையா இங்கே வந்திருக்கிறேன். அந்த வேலை எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது நான் புறப்பட்டு போவேன். அப்போ இந்த பூமியில் உனக்கு எதுவுமே வேணாமா? எல்லாம் வேணும். சட்டை வேணும், பேண்ட் வேணும், சாப்பாடு வேணும், போக வரத்துக்கு வாகனம் வேணும். ஒரு காலத்துல ஏசிங்கிறது வந்து ஆடம்பர பொருள், ஒரு காலத்துல. இப்ப ஏசிங்கிறது அத்தியாவசிய பொருள். ஆடம்பரம் என்பது எங்கே வருகிறது? தேவையில்லாமல் நான் வைத்துக் கொள்ளும் போது எனக்கு அது ஆடம்பரமாய் வருகிறது. தேவைக்கு நான் வைத்துக் கொள்ளும் போது அது ஆடம்பரம் அல்ல, அது என்னுடைய தேவை. ஒரு காலகட்டத்தில் அப்படிதான் இருந்துச்சு இல்லையா? அப்ப இப்ப நமக்கு ஏசி எப்படி தேவையோ அதே மாதிரி இந்த உலகத்தில் சில பொருட்கள் எனக்கு என்னவா இருக்கிறது? தேவையா இருக்கு. ஆனா ஏசி இல்லாட்டி நான் அந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலை.
ஏசி எனக்கு தேவை, அது அத்தியாவசியம். ஒரு நாள் ஏசி இல்லாமலும் நான் இருந்தேன். அன்னைக்கு ஏசி எனக்கு தேவைப்படலை, இல்லாமலும் இருந்தேன். அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் எனக்கு தேவைக்கானதை நான் வைத்துக் கொள்வேன், தேவை இல்லாததை விட்டு விடுவேன். அந்த தேவை எப்போ எனக்கு முடியுதோ நான் புறப்பட்டு மேலே போயிடுவேன். அது வரைக்கும் நான் வச்சுப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இன்னைக்கு நம்ம உலகத்தை அந்த அளவுக்கு நம்ம என்னவாக்கி ஆரம்பிச்சிட்டோம், நேசிக்க தொடங்கிட்டோம். பரிசுத்தாவினுடைய வேலை என்னன்னா உலகத்தை வெறுக்க வைக்கிறது, உன்னை பரலோகத்துக்குரியவனா மாத்துறது. இந்த சபைக்குள்ள ஏன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு? இன்னைக்கு சபைகளுடைய நோக்கம் வேறவாய் போய்விட்டது. பொதுவா சபைக்குள்ள ஏன் கொண்டு வந்தாரு? இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு சபைக்கு கொண்டு வந்து சபையில உங்களை பரலோகத்துக்குரியவர்களா மாத்தி பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதா சபையினுடைய வேலை. படிக்காத ஒரு பையனை ஸ்கூலுக்கு ஏன் கூட்டிட்டு வரோம்? ஆனா படிக்க வச்சு அவனுக்குரிய வேலைக்கு அனுப்புறது தான் ஒரு ஸ்கூலுடைய வேலை. அதே மாதிரி ஒரு சபையினுடைய வேலை உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு கொண்டு வந்து பரலோகத்துக்குரியவனாய் மாத்துறது. இப்ப சபை என்ன பண்ணிட்டு இருக்கு? பெரும்பாலான சபை உலகத்துல இருந்து வேறு பிரிச்சு கத்தர் கொண்டு வந்தா அவனை உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இதுவும் உங்களுக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. ஏன்? நீங்க வந்தீங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வாங்க தானே ஆண்டவர் சொன்னாரு. இப்ப இங்க என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த விட்டுட்டு வந்தீங்கல்ல அதையே நீங்க ஆவிக்குரிய விதத்துல பெற்றுக்கொள்ளலான்ட்டான். இப்ப புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு பாவத்தை செய்யும் போது நரகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த பாவத்தை என்ன செய்ய மாட்டோம். கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பாவத்தையும் செய்யலாம், பரிகாரத்தையும் செய்யலாம். செஞ்சுட்டா பரலோகத்துக்கு போறானா இப்ப நம்ம பாவத்தை என்ன பண்ணுவோம்? தைரியமா செய்வோம் தானே. அதான் என்ன இருக்குது, நமக்கு பரிகாரம் இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு காலத்துல உலகத்தை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு சபைக்குள்ள வந்து இங்கிருந்து பரலோகத்துக்கு போகணுங்கிறது தான் வழி. அப்படி சபையில இருக்கிற காலத்துல உலகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கொடுக்கும். எதுக்கு எனக்கு என்ன தேவையோ அதை பரலோகம் கண்டிப்பாய் கொடுக்கும். இப்பவும் சொல்றேன், ஆண்டவர் எங்கிட்ட விரும்புறது தரித்திரம் அல்ல, எளிமை. தரித்திரத்திற்கும் எளிமைக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. நான் இன்னைக்கு தரித்திரனா இருக்கிறதா எளிமையா ஒரு குரூப் காட்டிருச்சு. விஷயம் புரியுதா? ஆடம்பரத்தை தான் பைபிள் வெறுக்குது, எளிமையை வெறுக்கல. எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தரித்திரம் தேவையில்லை. ஆண்டவர் தரித்திரம் இருக்க சொல்லவே ஒரு இடத்துலயும் நீ தரித்திரனா இருந்து பைபிள் சொல்லவே இல்லை. ஆடம்பரமா இருக்காத. இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள வந்து ஆடம்பரமா இருந்தவங்க எளிமையா மாறி இங்கிருந்து நான் பரலோகத்துக்குரியவனா போகணும். ஏன்னா பரலோகத்துல இதை விட மேன்மையான ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரலோகம் ஒரே ஒரு கண்டிஷன் வச்சிருக்கு, இங்கிருந்து எதையும் எடுத்துன்னு வராதுன்னு சொல்லியிருக்கு, இதை வெறுக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப பரிசுத்தாவி எனக்கு என்ன பண்றாரு? அதை வெறுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. உலகத்தை வெறுக்கிறது எப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்லி கொடுக்கிறாரு. ஆனால் இந்த பரிசுத்தாவி உங்களுக்குள் இருந்து உலகத்தை சொல்லி கொடுக்கிற அதே நேரத்துல இங்கிருந்து, அதாவது இன்னைக்கு உலகம் என்ன சொல்லி கொடுக்குது, சபைகள் என்ன சொல்லி கொடுக்குது? உலகத்தை நேசிப்பது எப்படி, உலகத்துல ஆசீர்வாதமா இருப்பது எப்படி, பணக்காரனாவது எப்படி, பேர் வாங்குவது எப்படி, உலகத்துல நீ பெரிய ஆடி கார்ல வந்தாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை, உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய கிரெடிட் கார்டு வச்சிருந்தாதான் நீ கர்த்தருடைய பிள்ளை. இல்ல 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 இல்ல. அப்படி சொல்லும் போது உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆகுறாரு? துக்கப்படுகிறார். ஏன்? என்னை வச்சுக்கிட்டே என் பேர்ல, ஏன்னா பரிசுத்தாவின் சபை தானே இப்ப நடக்குது, ஆவிக்குரிய சபைகள் தானே, என் பேர்ல என்ன வச்சுக்கிட்டு நான் சொல்லாததை அவன் சொல்றான், எனக்கு அகைன்ஸ்டா சொல்றான். அததான் வேதம் சொல்லுது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் பேசுகிறதுக்கு நீங்கள் செவி சாயுங்கள். ஆவியானவர் என்ன சொல்லி கொடுப்பாரு? உலகத்தை வெறுத்து பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொல்லி கொடுப்பார். அதான் ஆவியானவருடைய வேலை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட புத்தகங்கள் பெரும்பான்மையானவைகள் சபைக்கு எழுதப்பட்டது. பவுல் எழுதினது எல்லாமே சபைக்கு தான் எழுதியிருக்கிறார். ரோமாபுரியில் ஆரம்பிச்சு தெசலோனிக்கேயர்ல முடிக்கிறார். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம், அதுவும் எழுதப்பட்டது யாருக்கு தான் எழுதப்பட்டது? சபைக்கு தான் எழுதப்பட்டது. 7 சபைகளுக்கு தான் எழுதப்பட்டது. ஸோ புதிய ஏற்பாடு முழுக்க சபை. யார் எழுதினது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் சபைக்கு எழுதி கொடுத்த இதுல எங்கேயாவது, நான் உங்களுக்கு சொல்றேன், எங்கேயாவது உலக ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? உலக மேன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? இப்ப நிறைய பேர் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது உபதேசம், செழிப்பின் உபதேசம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா,
உலகத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார். அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு அவர் என்னவானார்? அவர் எந்த ஐஸ்வர்யத்தை சொல்றாருன்னா இவங்களுக்கு தெரியல. ஏன்னா பைபிள்ல சிமர்னா சபையை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வாரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல சிமர்னா சபையை பார்த்து சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப சபையை பார்த்து என்ன ஐஸ்வர்யம் என்ன தரித்திரம்? உனக்குள் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தையும். அப்ப எந்த ஐஸ்வர்யம் எந்த தரித்திரம்? அவன் ஆவிக்குரிய விதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான் சிமர்னா சபை. ஆனா உலக பிரகாரமா என்னவா இருக்கிறான்? தரித்திரனா இருக்கிறான், ஒண்ணுமில்லை அவங்கிட்ட. அதனால்தான் சிமர்னா சபை தான் நீங்க பாருங்க, 7 சபையில 2 சபை தான் ஃபால்ட் இல்லாத சபை, குறையே இல்லாத சபை. 2 தான். ஒன்று சிமிர்னா, இன்னொன்று பிலடெல்பியா. இந்த 2 சபைக்கு சொல்லும் போது சிமிர்னா பார்த்து சொல்வாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும், எது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தும் உலக பிரகாரமான என்னவா இருக்கிற நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீ கஷ்டப்படாத, வரப்போகிற உபத்திரவத்துல உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் எல்லாம் அவர் சொல்றாரு. ஆனா இதே ஆண்டவர் தான் லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்லுவாரு பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐசுவரியவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இதுதான் இன்னைக்கு லவோதிக்கேய சபையினுடைய நிலைமை. இன்னைக்கு உலக பிரகாரமாக திரவிய சம்பத்து, நல்ல ஆசீர்வாதம், தசமாங்காணிக்கெல்லாம் கரெக்டா கொடுத்துறோம். ஆண்டவர் எனக்கு கர்த்தருடைய கிருபையினாலே வீடு கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினாலே என் பிள்ளைக்கு அமெரிக்கால மாப்பிள்ளை கிடைச்சிச்சு. கர்த்தருடைய பிள்ளைக்குனால மதுரைக்கு வெளியே நல்ல ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால. எல்லாம் எதனால? கர்த்தருடைய ஆவல் சொன்னாரு, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் திரவிய சம்பந்தனாய் இருந்தும் உனக்குள்ள தரித்திரத்தை நீ அறியாது இருக்கிறாய். அதே நேரத்தில் சிமர்னா சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆனா தரித்திரா இருக்க கவலைப்படாதேங்கிறாரு. அப்ப அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் என்ன, இவனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் என்ன? லவோதிக்கேய சபை உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் தரித்திரனாய் இருந்தான். சிமர்னா சபை உலக பிரகாரமாக தரித்திரமாய் இருந்தும் ஆவிக்குரிய விதத்தில் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீ உலகத்துல எப்படி இருக்குன்றது முக்கியமே இல்ல, கர்த்தருக்குள் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருக்கணும். இன்னைக்கு உலக பிரகாரம் ஐஸ்வர்யமாய் இருந்துட்டா நான் நல்ல ஆவிக்குரியவன். உலக பிரகாரமான நல்ல ஒரு ஐஸ்வர்யம் உள்ள சபையா இருந்துச்சுன்னா பெரிய சபை. இப்ப நீங்களவே எதைத்தான் விரும்புறீங்க? நல்ல ஆடிட்டோரியம் மாதிரி சபை இருந்தா விரும்புறீங்க. நல்ல பாஸ்டர் ஆடிக்கார்ல வந்து இறங்கினார்னா விரும்புறீங்க, அவர் நல்ல பெரிய பாஸ்டர், நல்ல சர்ச்சு, பெரிய சர்ச். சிலர் பாருங்க, அந்த சர்ச்சு பேரை சொல்றதுலேயே ஒரு பெருமை இருக்கும் அவங்களுக்கு. நான்லாம் இந்த சர்ச்சு ஆளு. எந்த சர்ச்சா இருந்தா என்ன, பரலோகம் ஒண்ணு தானே. எல்லா சர்ச்சில இருந்து வர்றவங்க பரலோகத்துக்கு ஒண்ணு தானே போறீங்க. அதுல என்ன அப்படி ஒரு பெருமை? சில ஆட்களுக்கு சபை ஸ்தாபனத்தை சொல்றதுல ஒரு பெருமை, இருக்கிற சபையை சொல்றதுல ஒரு பெருமை. நீ இயேசுவினாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய், இதுதான் இருக்கிறதுலே பெருமையான விஷயம், மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு ஆண்டவர் தந்து வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக நான் பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறேன். பரலோகத்துக்கு என்ன ரெடி பண்றாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வேதம் சொல்லுது, எபிரேயர் 11:39 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் போனார்கள். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு அத்தனை பரிசுத்தவான்களை பத்தியும். ஆனால் நம்ம பத்தி சொல்லும் போது அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்திருந்தார். என்ன வச்சிருந்தாரு? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நமக்கு வச்சிருந்தார். அவர் வந்துதான் நம்மளை பூரணப்படுத்துறார். பூர்ணராகும்படிக்கு, அதான் வசனம் சொல்லுது, பூர்ணராகும்படி கடந்து போவோம். இன்னைக்கு நம்ம பூர்ணராகிறோமா? ஆவியானவர் நம்மளை பூரணப்படுத்துறாரா? ஒரு யூத் மீட்டிங் போகும்போது ஒரு பையன் கேட்டான், நான் அந்த பையன் கேட்குறான், இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போவேன், உங்கள் சர்ச்சில் வந்தால் நீங்கள் கேட்பீங்க தானே, ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க தானே? ஆமாம் கேட்பேன். இப்படியே என்னை பார்த்தான், பின்ன கேட்கறதுக்கு தானே நாங்கள் இருக்கிறோம், நீ எப்படி வந்தாலும் இருன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் இல்லைல்ல. ஸ்கூலில் ஒழுங்காக யூனிஃபார்ம் போடாட்டி கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க தானே. ஒரு நர்ஸுக்கே யூனிஃபார்ம் இருக்கு, ஒரு டாக்டருக்கு யூனிஃபார்ம் இருக்கு.
ஒரு ராணுவ வீரருக்கு யூனிஃபார்ம் இருக்கு, சர்ச்சுக்கு மட்டும் எப்படி வேணாலும் வரலாம் அப்படின்னு ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். அவன் கேட்டான், சினிமா நடிகர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க தானே? நான் கண்டிப்பா கேட்பேன். அப்ப எல்லாரும் எதிரிலும் என்ன கிண்டல் பண்ணுவீங்க தானே? ஆமா பண்ணுவேன்னு சொன்ன. அப்போ அவன் கேட்டான், அதுல என்னங்க தப்பு இருக்குதுன்னா, தம்பி நீ இன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகன் மாதிரி பண்ற, நாங்க அன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகன் மாதிரி பண்ணோம், இப்ப அடுத்து வேற ஒரு நடிகன் வருவான், அவனை மாதிரி பண்ணுவீங்க. உங்களுடைய இந்த சாயல் இருக்குதுல்ல, ஒவ்வொரு வாட்டியும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் மாதிரி என்ன செய்றீங்க? மாறிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க சர்ச்சில் என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சாயல் ஒண்ணு இருக்கு, அந்த சாயலுக்கு வந்துருந்தா சொல்லி கொடுக்குறோம். இப்ப நீ வச்சிருக்கிறதுலாம் டெம்பரவரி, ஒரு ஆசை, திருப்பி நாளைக்கு வேற ஒரு சாயல். இந்த உலகத்தின் சாயலை நீ விரும்புறல்ல, இதுல இருந்து உன்னை மாத்தி பரலோகத்தின் சாயல்னு ஒண்ணு இருக்குது, அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அதை சொல்லி கொடுக்கத்தான் சர்ச்சு. சினிமா நடிகர் மாதிரி ஆடுறதுக்கும் அவனை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கும் சொல்லி கொடுக்குற இடம் சபை இல்ல. அப்படி வந்தா மாத்திர இடம் தான் சபை. சொல்றது புரியுதா? இப்ப நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அதுக்கு பதிலா வேற ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனா ஒத்துப்பாங்களா? இதுல என்ன இருக்கு, இதுவும் யூனிஃபார்ம் தானே அப்படின்னா ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க. இந்த ஸ்கூலுக்கு இதுதான் யூனிஃபார்ம், இதைத்தான் நீ போடணும். இன்னொன்று யூனிஃபார்மா இருக்கும், ஆனா அது என்னோட யூனிஃபார்ம் இல்லை. அதே மாதிரி தான் உலகத்துல எத்தனை வேணா மாடல்கள் இருக்கும், அது நல்லா கூட இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா கூட இருக்கும், ஆனா எங்களுடைய யூனிஃபார்ம் அது இல்ல. எங்களுடைய யூனிஃபார்ம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:29 சொல்லுது, அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அதைத்தான் போதிக்கிறார், அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். இந்த உலகத்தை வெறுத்து நீ ஆவியின் சாயல், பரிசுத்தாவியின் சாயல், பரலோகத்தின் சாயல், குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கணுங்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவினுடைய வேலை. அவர் சொல்ல சொல்ல நீ மாறாம இருக்கிற இல்லையா? அந்த நடிகை மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணுவேன், அந்த நடிகை மாதிரி தான் இருப்பேன். ஏமா ஏன் அப்படி பண்ற? இல்ல எங்க அம்மா அன்னைக்கு இருந்த நடிகை மாதிரி பண்ணாங்க, நான் இன்னைக்கு இருக்கிற நடிகை மாதிரி பண்ணுவேன், நாளைக்கு என் பொண்ணு அன்னைக்கு இருக்கிற நடிகை மாதிரி பண்ணும். அப்ப குடும்பமே ஒரு சாயல் இல்ல, ஒவ்வொரு சாயல்ல இருக்கீங்க. ஆனால் ஆதாம் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டான். அவன் பழம் சாப்பிடாம குழந்தை பிறந்துருச்சுன்னா அத்தனையும் தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் பிறந்திருக்கு. இப்ப ஆதாமுக்கு தேவ சாயல் போய் மனுஷ சாயல் வந்துருச்சு. ஆதாம் தன் சாயலால் ஒரு குமாரனை பெற்றான், காரணம் பாவம் வந்துருச்சு. இந்த மனுஷ சாயல்ல இருந்து திருப்பி தேவ சாயலுக்கு மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அவர் மனுஷ ரூபமானார், இப்ப தேவ சாயல் ஆயிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் மனுஷ சாயல்ல இருந்து தேவ சாயலாய் மாத்துறது பரிசுத்த ஆவியினுடைய வேலை. அப்ப நான் மாறுறோமா? மாற ஆசை இருக்குதா? முதல்ல ஆசை வரணும். ரெண்டாவது, இந்த உலக சாயல் மேல ஆசை போகணும்.